நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரஹாசனை ஆதரித்து அரியலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர் பகல் கனவு கொண்டுகிட்டு இருக்கார். எங்க பார்த்தாலும் பேசிட்டு இருக்கார். பாவம், மக்களுடைய பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்ற தலைவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே, நாளுக்கு நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு மக்களிடத்திலே பெருவாரியாக இன்றைக்கு எழுச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட நான் இதுவரை ஒரு 34 தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டு வந்திருக்கின்றேன். எல்லா இடங்களிலுமே மக்கள் வெள்ளம் அலைமோதி எங்கே பார்த்தாலும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சியளிக்கக்கூடிய காட்சிகள். இந்த கூட்டமே நம்முடைய வெற்றி வேட்பாளருடைய வெற்றி பெறுவதற்கு சான்று. இன்னும் சில பேர் பேசுறாங்க, அதிமுக கட்சி 2024 பிறகு இருக்காதான், வேற எங்க போவோம்? அதிமுக எங்க தான் இருக்கா? காணாம போகுமா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்விழா கண்ட கட்சி, 50 ஆண்டு காலம் நிறைவு செய்த கட்சி. மதுரையில பிரம்மாண்டமான நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில மாநாடு நடத்துறோம். அந்த மாநாடு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற மாநாடாக அமைஞ்சது. அது கூட சில பேருக்கு புரியாம ஏதோதான் வெய்ய காலத்துல உஷ்ணம் அதிகமாக ஏறி போச்சாட்டு இருக்குது. அதனாலதான் இப்படி எல்லாம் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை கட்டி காத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இருவரும் தலைவர்களும் தெய்வமாக விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது தெய்வத்தினுடைய அருள் ஆசியோடு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை மறந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தெய்வ சக்தி உள்ள கட்சி. இந்த கட்சி யார் அழிக்க நினைத்தாலோ அல்லது முடக்க நினைத்தாலோ உடைக்க நினைத்தாலோ அவர்கள் காற்றோடு கரைந்து போய் விடுவார்கள். இதுதான் வரலாறு. இந்த கட்சி எத்தனை பேர் எதிர்த்து பார்த்தாங்க. இருக்கிற இடம் தெரியுதுங்களா? எங்க போனானே தெரியல. சில பேர் பழத்தை தூக்கிட்டு திரிகிறாங்க. யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. அதிமுகவை நம்பியவர்கள் கெட்டு போல சரித்திரம் கிடையாது. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகிற சரித்திரத்தான் வரலாறு பார்க்கின்றோம். ஆக அதிமுக கிட்ட எல்லாம் அந்த பூச்சாண்டி காட்டுற இதெல்லாம் நிறுத்திடுங்க. அதிமுக எல்லாம் உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி. யாருக்கும் எதற்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்த கட்சி, தொண்டர்கள் நிர்வாகிகள் இருந்த கட்சி.